ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் முறையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப மிகுந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லாம் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்பொழுது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசி நேயர்களை, உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் சூரியனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் இருக்க மகர ராசிக்கு நேரங்கள் யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக வாக்குவாதத்தில் மிகவும் திறமை உடைய, அதே வேளையில் மனசாட்சிக்கு பயந்து நடக்கும்
மகர ராசி அன்பர்களே, அப்படி தான் உங்களுக்கு சொல்லணும், உங்களை அப்படி தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசி உஷ்ண சம்பந்தமான நோய் இருக்கும், ரொம்ப உஷ்ண சம்பந்தமான நோய் இருக்கும். ஸோ கவனமாக இருங்க, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காரிய தடங்கள் உண்டு, வேலையில் கவனமாக இருங்க. வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். வியாபாரம் சுமாராக இருக்கும். கடன் தொல்லை தலை தூக்கலாம், கவனம் தேவை. அதே போல் பணி சுமை இடமாற்றம் உண்டு. தடைப்பட்டு இருந்த வேலைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் கூடி வரும். அதே போல் பிள்ளைகள் நலனில் கவனம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தேவையற்ற வீண் கவலை, மன உளைச்சல், மனசஞ்சலங்கள் அதிகமாக பெண்களுக்கு இருக்கும். அது விவாகம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, விவாகத்திற்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உண்டு, கவனமாக இருங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் தேவை. புதிய படிப்பு மேற்கொள்ள நேரும், புதிய படிப்பு மேற்கொள்ள இருக்கக்கூடியதாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு சம்பந்தமானது கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆகி படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும், கவனமாக படிங்க இந்த புரட்டாசி மாதத்தில். அதே போல் மன வருத்தம் உண்டு. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசஞ்சலமாக இருக்கும், மன வருத்தங்கள் இருக்கும். அதே போல் வந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு டிக்னிட்டியில் இருக்கிறவங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, ஒரு பிரின்சிபலாக இருக்கிறவங்க பேசுகிறத யோசித்து பேசுங்க. நீங்கள் வாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசி பின்னாடி கஷ்டப்படாதீங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசி பின்னாடி கஷ்டப்படாதீங்க. ஸோ அதனால் எப்போ பேசணும், என்ன பேசணுங்கிறத யோசித்து பேசுங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. புரட்டாசி மாதத்தில் திருமணம் கூடி வரும். பண விஷயத்தில் கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணணும், காளியம்மன் வழிபாடு நிறைய பண்ணணும். தொலைதூர பயணம் உண்டு. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. புத்திரபாகியம் உண்டு. முக்கியமாக கல்யாணம் ஆகி குழந்தை இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா இந்த புத்திரபாகியம் ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய நாளில் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும். கோர்ட்டு கேஸு வெற்றி பெறும். ஏதாவது கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு 80% வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு மகர ராசி பொறுத்தளவுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, 3 மகர ராசி இருக்குது. இதில் திருவோண நட்சத்திரம் மகர ராசி மிகுந்த கவனத்தோடு இருங்க. வாகனத்தில் கவனமாக இருங்க. உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்னெச்சரிக்கையோடு இருங்க. அவிட்ட நட்சத்திரம் சித்தம்போக்கு சிவம்போக்கு. நீங்கள் செய்கிறது தான் நல்லது, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக, நீங்கள் சொல்கிறது தான் எல்லாரும் ஆமோதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த போக்கு கொஞ்சம் மாற்றிக்கோங்க அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு. உத்திராட நட்சத்திரம் மகர ராசி பொறுத்தளவுக்கு இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. இவங்கள நம்பவே முடியாது. ஏன்னா 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கும், மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்கும். காலையில் சரின்னு வரும், மத்தியானம் வேணும்னு வரும், நைட்டு வேண்டான்னு வரும், திரும்ப காலையில் வேணும். ஆணும் சரி பெண்ணும் சரி, இந்த விஷயம் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த மகர ராசி பொறுத்த அளவுக்கு எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணுமோ அவ்வளோக்குள்ள எச்சரிக்கையாக அவங்களுடைய ராசிக்கு இருக்கிறது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும். ஸோ யார்கிட்ட என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயம்னா அதை யோசித்து நிதானித்து செய்யுங்க. வழிபாடு அதே போல் தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் கூட அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா உங்கள் ராசிக்கு விசேஷமாக இருக்கும். சுபம்.